உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமுங்க. என்ன அறிவு? சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. ஐயா, நம்ம பயிரிடணும்ல, அது. ஆமா, நான் பயிரிடுற வேலைய நான் என்னைக்கோ ஆரம்பிக்க சொல்லிட்டேனே, இன்னும் ஆரம்பிக்கலையா என்ன? ஐயா, அது இன்னும் ஆரம்பிக்கலைங்க ஐயா. என்னன்னா, இப்போ ஒரே மழை காலமா இருக்கிறதுனால இப்ப பயிரிட்டோம்னா பயிரெல்லாம் வீணா போயிருங்க ஐயா. நம்மளுக்கு விளைச்சலே இருக்காது. அதான் ஒரு மாசம் பயிரிடுறத தள்ளி போடலான்னு சொல்றதுக்கு வந்தேன். என்ன, ஒரு மாசம் தள்ளி போட போறியா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? பயிரிட்டு இருக்கணும்னு சொன்னேன். என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து எனக்கு கீழே வேலை செய்யறதுதான் உன்னோட வேலை. அதுக்குதான் உனக்கு சம்பளம் தரேன். என்கிட்டயே எனக்கே ஆலோசனை சொல்ற? ஐயா, நான் அப்படி சொல்லலைங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்னன்னா, எனக்கு இந்த பயிரிடுறதுல விவசாயம் பண்றதுலலாம் 10-15 வருஷம் எனக்கு நல்ல அனுபவம் இருக்குங்கய்யா. என்னோட அனுபவத்தை வச்சுதான் ஐயா சொன்னேன். இப்போ பயிரிட்டோம்னா நம்மளுக்கு விளைச்சல் இல்லைங்கய்யா. மழையில எல்லா பயிரும் விளையறதுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிருங்கய்யா. அதுல நம்மளுக்கு நிறைய நஷ்டம் வருங்கய்யா. தெரிஞ்சுக்கிட்டே உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறது தப்புன்னு நினைச்சேங்கய்யா. அதனாலதான் சொன்னேங்கய்யா, என்ன மன்னிச்சிடுங்கய்யா. அப்போ உனக்கு 10-15 வருஷம் அனுபவம் இருக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்ல. நான் இவ்ளோ வருஷமா உழைச்சு என்னோட அனுபவத்துல என்னோட அறிவுல தான் இவ்ளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். இந்த ஊர்ல ஒரு பைய கூட என்னை எதிர்த்து நிக்க முடியாது. இன்னும் 10 தலைமுறைக்கு என்னோட சம்பாத்தியமே போதும். ஆனா நீ எனக்கு கீழே வேலை செஞ்சுட்டு எனக்கே ஆலோசனை சொல்ற. கேட்டா 10-15 வருஷம் அனுபவம்னு சொல்ற. அப்போ இவ்ளோ நாள் நான் சும்மாவே உட்கார்ந்து சம்பாதிச்சேன் நீ நினைக்கிறியா? நான் சொல்றத மதிச்சு உனக்கு எனக்கு கீழே இருந்து வேலை செய்ய முடியல. எனக்கே ஆலோசனை சொல்ற. எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு? இன்னையில இருந்து உனக்கு இங்க வேலை கிடையாது. ஐயா, ஐயா, என்ன சொல்றீங்க ஐயா? நான் என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நான் எதுவுமே சொல்லலைங்க ஐயா. நீங்க சொல்றத நான் கேக்குறேங்க ஐயா. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை பண்றேங்க ஐயா. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. வேலையை விட்டு மட்டும் என்ன தூக்கிடாதீங்க ஐயா. இந்த வேலையை நம்பிதான் என் குடும்பமே இருக்குங்க ஐயா. ஓ, நான் உன்னை வேலையில வச்சுக்கணுமா இல்லையாங்கிறதே நீ சொல்றதான் நான் கேட்கணும். இப்படி தலகணம் புடிச்ச வேலைக்காரங்கெல்லாம் என்கிட்ட இருக்க கூடாது. நான் காசு கொடுத்தா 1க்கு 10 பேர் என் காலு கிட்ட நிப்பான். நீ போறதுனால எனக்கு ஒன்னும் ஆக போறது கிடையாது. இப்பவே இங்க இருந்து வெளியே போ. இனிமேல் நான் உன்னை எங்கேயும் எப்பவும் பார்க்கவே கூடாது. என் கண்ணு முன்னாடி நிக்காம இப்பவே வெளியே போ. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நான் உங்க கால்ல கூட நான் விழுகிறேன் ஐயா. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. வேலையை விட்டு மட்டும் தூக்காதீங்க ஐயா. இப்போ வெளியே போறியா இல்ல ஆளுங்களை கூப்பிட்டு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளவா? நானே வெளியே போயிடுறேங்க ஐயா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட வேலை பாக்குறவனே எனக்கு ஆலோசனை சொல்லுவான். இது எல்லா வேலைக்காரங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கும். எல்லாரும் எனக்கு கீழே தான் வேலை செய்யறாங்கங்கறத மறந்துடவே கூடாது. ஏங்க, ஏன் அறிவை வேலையை விட்டு தூக்குனீங்க? அவன் உங்களுக்கு நல்ல ஆலோசனை தானே கொடுத்தா. அவங்க எல்லாம் 10-15 வருஷமா விவசாயம் பண்றாங்க. அவங்களுக்கு எப்ப பயிரிடணும், எப்ப விளைச்சல் எடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவனோட அனுபவத்துல உங்களுக்கு சின்ன ஆலோசனை சொல்லிருக்கான். அவனை ஏன் நீங்க வேலையை விட்டு தூக்குனீங்க? ஹேய், உனக்கு என்னடி தெரியும்? இவ்வளவு வருஷமா என்னோட அறிவுல என்னோட பலத்துல தான் கஷ்டப்பட்டு உழைச்சு இவ்ளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி எனக்கு கீழே வேலை செய்யறவங்க பேச்செல்லாம் நான் கேட்டிருந்தேன்னா எப்பவோ நான் அழிஞ்சே போயிருப்பேன். நீயும் இந்த மாதிரி ராணி மாதிரி சொகுசா வாழ்ந்திருக்கவே முடியாது. என்ன புரியுதா? நம்ம இவ்ளோ செழிப்பாவும் சந்தோஷமாவும் இருக்கிறது உங்க பலத்தாலேயோ உங்க அறிவாலேயோ இல்லைங்க. தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலதான் நம்ம நல்லா இருக்கோம். ஆனா நீங்க எல்லாமே உங்க பலத்தாலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. யாரோட பேச்சையும் மதிக்கிறது கூட கிடையாது. என்னைக்குதான் நீங்க புரிஞ்சிக்க போறீங்கன்னே தெரியல. எல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் வேலைய பாரு. ஐயா, ஐயா. சொல்லுங்க சேகரண்ணே, எப்படி இருக்கீங்க? அவரு வீட்டுல இல்ல, கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. நல்லா இருக்கேன் தாயி. ஒன்னும் இல்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம், அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அவர் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாரு. வாங்க, நீங்க உள்ள உட்காருங்க. ஐயா வணக்கம். நான் தான் சேகரு, எகுத்த வீட்டுல இருக்கேன். என் பொண்ணுக்கு கல்யாணம். உன்னை யாரு உள்ள விட்டது? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள நீ உட்கார்ந்துட்டு இருந்திருப்ப. ஐயா, அம்மா தான் உள்ள உட்கார சொன்னாங்க, அதனாலதாங்க ஐயா வந்தேன். ஓ, அவ சொன்னா உள்ள உட்கார்ந்துருவியா? ஏய் ராணி, இங்க வா. என்னாச்சுங்க? எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஏய்,
எவ்வளவு தைரியம் இருந்தா இவனை நீ உள்ள வந்து உட்கார சொல்லிருப்ப. இவன் கிட்ட 1 ஏக்கர் நிலமாவது இருக்குமா? நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறதுக்கு கூட இவனுக்கு தகுதி கிடையாது. இவனை எப்படி நீ உள்ள வந்து உட்கார வச்சிருக்க? ஐயா, அம்மாவை ஒன்னும் சொல்லாதீங்க ஐயா. நான் பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு சொன்னேன். அதனாலதான் உள்ள கூப்பிட்டாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேங்க ஐயா. இந்த ஊர்லயே பெரியவரு நீங்க தான். அதனாலதான் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தேன். ஓ, பத்திரிக்கை 2வது பத்திரிக்கைன்னு சொல்லி காசெல்லாம் கறக்கலான்னு வந்திருக்கியா? என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. உன் வீட்டுக்கு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் எப்படி வருவேன்? எல்லா இடத்துலயும் ஒரு தகுதி தராதரம்னு இருக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே உள்ள வந்திருக்க. இப்பவே வெளியே போ. மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்கம்மா. ஏங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? உங்களை மதிச்சு ஒருத்தர் பத்திரிக்கை வைக்க வந்திருக்கான். நீங்க போறீங்களோ இல்லையோ அந்த பத்திரிக்கையை வாங்கவாவது செஞ்சிருக்கலாம். ஆனா அவனை அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்க. இதுல தப்பே உன்னோடதுதான். உனக்கு யார உள்ள கூப்பிடணும், யார வெளிய வச்சு பேசணுங்கிறது கூட தெரியல. இதுல உனக்கு ஒண்ணுமே தெரியாது. தொணன்னு பேசாம உள்ள போ. ஏங்க, நீங்க எப்பவுமே உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். உங்களோட அறிவால உங்களோட பலத்தால தான் நம்ம இப்படி சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. தேவனாகிய கர்த்தர் தான் எல்லாருக்குமே ஞானத்தை கொடுத்திருக்காரு, எல்லாருக்குமே பலத்தையும் கொடுத்திருக்காரு. நம்மளோட சுயத்தால எதுவுமே பண்ண முடியாதுங்க. வேதாகமத்துல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்னு ஒரு வசனம் இருக்கு. நீங்க எப்பவுமே நீங்க நினைக்கிறது எல்லாமே கரெக்ட், உங்ககிட்ட மட்டும்தான் நல்ல ஞானம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. நீங்க எடுக்கிற முடிவு மட்டும்தான் எப்பவுமே சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க. தேவனாகிய கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் இரக்கம் அளிப்பார், பெருமை உள்ளவர்களை எதிர்த்து தான் நிப்பார். தயவு செஞ்சு உங்ககிட்ட இருக்க பெருமை, வெட்டி, கௌரவம் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்கங்கறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ என்ன எல்லாமே தேவனுடைய கிருபை தேவனுடைய கிருபைன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சும்மாவே உட்கார்ந்து எல்லாத்தையும் சம்பாதிச்ச மாதிரி தெரியுதா? எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சிருக்கேன். நான் இப்படி ஞானமாவும் என்னோட பலத்தையும் நான் பயன்படுத்தலனா இன்னைக்கு நம்ம இப்படி இருந்திருக்க முடியாது. நான் சும்மா ஒன்னும் சொல்லல, வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. இன்னைக்கு உங்களுக்கு புரியலனாலும் இன்னொரு நாள் உங்களுக்கு புரியும். நம்மளோட சுய பலத்தால சுய அறிவால என்னைக்குமே நம்மளால சாதிக்கவே முடியாது. நம்மள படைச்சதும் தேவனாகிய கர்த்தர் தான். நம்மளுக்கு இருக்க பலன், அறிவு எல்லாமே அவரு கொடுக்கறது தான். தேவனாகிய கர்த்தர் இல்லனா நம்ம ஒண்ணுமே கிடையாது. இவளுக்கு என்ன தெரியும்? கஷ்டமே இல்லாம வாழ்றதுனாலதான் இவ்ளோ வாய் பேசுறா. என்ன பாக்கியம்? ஏன் இப்படி ஓடி வர? என்ன விஷயம்? ஐயா, நேத்து பெஞ்ச மழையில நம்ம பயிர்கள்லாம் நாசமா போயிடுச்சுங்கய்யா. ஒரு பயிர் கூட மிஞ்சலங்கய்யா. எல்லாமே தண்ணில மூழ்கிடுச்சுங்கய்யா. அதனால இப்ப என்ன? அதுக்கு ஏன் வந்து இப்படி கத்துற? நான் நினைச்சா ஒரு தடவைக்கு 10 தடவை திரும்ப என்னால பயிரிட முடியும். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி திரும்ப பயிரிட ஆரம்பிங்க. ஐயா, இந்த மாசம் ஃபுல்லாவே தொடர்ந்து இதே மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குங்கய்யா. திரும்ப பயிரிட்டாலும் எல்லாமே அழிஞ்சு போயிருங்கய்யா. ஏய், நான் உனக்கு என்ன சொல்றேனோ அதை செய்யறதுக்காக தான் உனக்கு சம்பளமே தரேன். போய் சொன்னதை செய். எனக்கே வந்து ஆலோசனை சொல்லிட்டு இருக்கா. அறிவுக்கு நடந்ததை மறந்துட்டியா என்ன? ஐயா, இல்லைங்க ஐயா, நாங்க இப்பவே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு திரும்ப பயிரிடுறோங்க ஐயா. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, நான் வரேன். அந்த பயம் இருக்கணும். நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், உங்ககிட்ட இருக்க பெருமையும் வெட்டி கௌரவத்தையும் எடுத்துருங்கன்னு. ஆனா நீங்க எங்க என் பேச்ச கேட்டீங்க? உங்ககிட்ட இருந்த பெருமை தான் உங்க கண்ணை மறைச்சிடுச்சு. அன்னைக்கே சொன்னேன், பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்பாருன்னு. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிப்பார். நீங்க உங்க சுயபலத்தால தான் எல்லாமே கிடைச்சதுன்னு ஆணவத்துல இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு? தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு பெரிய லாஸ் வரப்போகுதுங்கிறதுனாலதான் வேலைக்காரங்க மூலமா உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க. ஆனா நீங்க உங்களோட அறிவால தான் இவ்ளோ சாதிச்சேன், உங்க பலத்துல தான் இவ்ளோ சம்பாதிச்சேன்னு அவனையும் வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. அவன் சொன்னதையும் நீங்க கேட்கல. ஆமா ராணி, நான் அன்னைக்கே உன் பேச்சையாவது கேட்டிருக்கணும். நான் என் சுய பலத்தால தான் எல்லாமே சம்பாதிச்சேன், என் அறிவாலையும் என் பலத்தாலையும் தான் எல்லாத்தையும் சாதிச்சேங்கிற பெருமையில இருந்துட்டேன்.
ஆனா அது தப்புங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். வேத வசனத்தின்படி நான் தாழ்மையோட நடந்திருக்கணும். பெருமையோட இருந்ததுனால தேவனாகிய கர்த்தர் எனக்கு இந்த சிச்சைய அனுமதிச்சிட்டாரு. இப்போ நான் என்ன பண்ண போறேனே தெரியல. என் கையில இருந்த எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. நிறைய கடன் வேற வாங்கிட்டேன். இப்போ அதெல்லாம் எப்படி திருப்பி கட்ட போறேன்னு கூட எனக்கு தெரியல. இப்போ நம்ம வேற எதுவுமே பண்ண முடியாதுங்க. நம்ம தேவனாகிய கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணலாம். உங்ககிட்ட இருக்க பெருமையெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இனிமேல் இந்த பெருமை நம்ம யாரையும் நெருங்க கூடாதுன்னு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணலாம். தேவனாகிய கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு மன்னிப்பு கொடுத்து ஏசப்பா நம்மள மீண்டும் உயர்த்துவாங்க. சரி ராணி, நான் கண்டிப்பா ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். எஸ் குட்டீஸ், என்னோட கணவர் தன்னோட சுயபலத்தினாலையும் தன்னோட அறிவாலையும் தான் எல்லாத்தையும் சம்பாதிச்சேங்கிற பெருமையில இருந்தாரு. ஆனா வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எஸ் குட்டீஸ், என்னோட கணவர் தாங்கிற பெருமையினால பெரிய லாஸ சந்திச்சாரு. ஒருவேளை வேதவசனம் சொல்ற மாதிரி அவர் தாழ்மையோட இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா ஏசப்பா எங்களுக்கு உதவி செஞ்சு அந்த பெரிய நஷ்டத்துல இருந்து எங்களை காப்பாத்திருப்பாங்க. இன்னைக்கு நீங்களும் உங்களால எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற பெருமையில இருக்கீங்களா? அது ரொம்ப ரொம்ப தப்பு குட்டீஸ். இன்னைக்கு வேதவசனம் சொல்ற மாதிரி உங்ககிட்ட இருக்க பெருமையை எடுத்து போடுங்க. தாழ்மையோட இருங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பாங்க. Thank you.